ம் நல்லா இட்லி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஒரு காப்பி குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. மருமக குளிச்சுக்கிட்டு இருக்கா. பையன் பேரம்பேத்திகளை ஸ்கூலில் கொண்டு போய் விட போனவன் இன்னும் வரல. சரி, நம்மளே ஒரு காப்பியை போட்டு குடிப்போம். ம் ஜீனியை எடுத்தவ கீழேயே வச்சிருக்கா. அதை எடுத்து பொறுப்பா அந்தந்த இடத்துல வைப்போன்னு இருக்கா. என்னத்தை தான் அவங்க அம்மா பிள்ளை வளர்த்துருக்கோ. சரி, நம்ம மகனுக்கும் சேர்த்து காப்பியை போடுவோம். ஐயோ, அந்த பாலை எடுக்கலையே. அத்தை, என்னத்த பண்றீங்க? காஃபியா போடுறீங்க? ஆமாம்மா, சாப்பிட்டோம்ல, அதான் ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சு. சரின்னு காப்பி போடுவோன்னு எடுத்து பாலை சுட வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, இந்த ஜீனி டப்பாவை கொஞ்சம் எடுத்தாம்மா. அந்த வரேன் த. எனக்கு எட்ட மாட்டேங்குதுமா. அத்தான் நான் எடுத்துறேன். ஐயோ, காலையில் காப்பி போட்டு இங்கே தானே வச்சுருப்போம், என்ன காணோம்? என்னாச்சு? ஜீனி பாட்டில் காணுமா? கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எடுத்துறேன். ஒரு இடத்துல வச்சு பழகுமா. எப்பயும் மேலே தான் வைப்பேன். ஒருவேளை இன்னைக்கு தெரியாமல் கை மறதியாக வச்சுட்டேனோன்னு தெரில. ஆனால் இங்கேயும் இல்லையே. ஐயோ, என்ன காணோம்? இங்கே தானே வைப்போம். அப்படியே அவசரமாக அந்த பிள்ளைகளுக்கு கிளப்புனாலும் இந்த மேடையில் தான் வைப்போம். காணுமே. அத்தை, இங்கே சீனி பாட்டிலையே காணுமே. ஒரு இடத்துல எடுத்த பொருளை வைக்கணுமா? இது என்ன பழக்கம்? நான் உன்கிட்ட முந்தி இருந்தே சொல்கிறேன்னா இல்லையா? அத்தை, நான் இங்கே தான் வச்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உங்கள் ரூமுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போனியாம்மா? ரூமுக்கு எதுக்குத்தான் ஜீனி பாட்டில் எடுத்துகிட்டு போக போகிறேன்? பிள்ளைய எதுவும் ஜீனி பத்தலன்னு கேட்டிருக்கோம், அதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துருப்பான்னு நினைக்கேன். இல்லையே அத்தை, பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில் எனக்கு பால் கொடுக்குற பழக்கமே கிடையாதே. நம்ம 3 பேர் தான் காஃபி குடித்தோம். நான் காஃபி இங்கே தான் அதுக்கப்புறம் ஜீனியை எடுத்த மாதிரி ஞாபகமே இல்லையேத்த. போய் பாருமா எதுக்கும். இல்லை, அவன் எதுவும் எடுத்துகிட்டு போனானா என்னன்னு தெரில, ஞாபகம் இல்லாமல் நீ வச்சிருப்ப. சரி, உங்கள் ரூமில் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. சரித்த, ஒருவேளை ஹால்லையாவது இல்லாட்டி எங்கள் ரூம்லையாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். என்ன பிள்ளைகளாமா, இப்பயே இவ்வளோ மறதியா? அப்போ எங்கள் வயசில் தான் என்னன்னு தான் குடும்பம் நடத்துவீங்க. சே, எங்கே போச்சு? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொறுப்பே கிடையாது. அதுவும் இந்த வயசுலயே மறதி. நாங்கள்லாம் இப்படி ஆயிருந்தோம். எல்லாம் ஓயாமல் அந்த செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்படி. என்னைய பாரு, இந்த வயசுலேயும் நான் எவ்வளோ ஞாபகமாக இருக்கேன். இந்த பால் ஒன்று நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பொங்கவே பொங்காது. இதேது வச்சுட்டு அந்த பக்கம் பாத்ரூம் ஏதாவது போயிட்டு வர்றதுக்குள்ளே பொங்கி ஊற்றி அடுப்பையே நாசம் பண்ணிடும். நானும் எவ்வளோ நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். அத்தை, அங்கேயுமே இல்லைத்த. அப்போ எங்கே? கால் முளைச்சி வெளியே போயிடுச்சா? காலையில் காஃபி போட்டுட்டு வச்சிருப்பேன், காணோன்னா என்ன அர்த்தம்? இங்கே தான் இருக்கும். சரி, எனக்கு கால் வலிக்கி, நான் போய் உட்காடுறேன். ஜீனி எங்கன்னு பார்த்து ஒரு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடு. சரித்த. எங்கே தான் போச்சு? சப்பா, அதிசயமாக தான் இருக்குது. சரி, பால் ஆஃப் பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு தேடுறோன்னு எங்கிட்டாவது போனால் பொங்கி ஊற்றிட்டுனா அதுக்கு வேறு அத்தை ஏதாவது சொல்லுவாங்க. எப்பா, இன்னைக்கு மாவு அரைச்சணுப்பா. மாவு இல்லாமல் என்ன சமைக்கன்னு யோசித்தே பைத்தியம் முடிச்சிடும் போல. நல்ல வேலை, அரிசியை காலையிலே ஊறப்பட்டாச்சு, உளுந்தையும் ஊறப்பட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. பொங்க போகுது. ஜீனி பாட்டில் காணோன்னா எங்கேயாவது இருக்கும். இப்போதைக்கு பேசாமல் நாட்டு சர்க்கரையை வச்சு காப்பி ஆற்றி கொடுத்துருவோம். கொஞ்ச நேரம் அந்த உளுந்து ஊற வச்சதை எடுத்து வெளியே வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஜீனி எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போச்சு? என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஜீனி எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிருக்கும்? சரி, ஒரு வழியாக கிடச்சிருச்சு. காப்பி ஆற்றி கொண்டு போய் முதல்ல கொடுப்போம். அம்மா சக்தி, என்ன ஜீனி கிடச்சிருச்சா இல்லையா? அத்தா இருக்குத்தா, நான் காப்பி எடுத்துகிட்டு வரேன். குமாருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வாமா, வந்துட்டான். சரித்தா, எடுத்துகிட்டு வரேன். என்னப்பா, பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர இவ்வளோ நேரமா? சரி அம்மா, அதை ஏன் கேட்க? எப்பா ஒரே டிராஃபிக்கு. அது இவங்க ஸ்கூல் பக்கத்தில் போக முடியல. 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிட்டு பிள்ளைகளை நடத்தி கூட்டு கொண்டு போய் விட்டுட்டு வரேன். ஃபுல்லும் காரும் பைக்கு தான் நிற்கு. எல்லாம் காரையும் வந்து விட்டுக்கிறாங்க, உள்ளேயே போக முடியல. இவங்க ஸ்கூல் முக்கியமான இடத்துல தானப்பா இருக்கு. ஆமாம்மா, எல்லா பேரண்ட்ஸும் காரில் வந்தா அங்கே எங்கே பார்க் பண்ண இடம் இருக்கு, வரிசைக்காக பார்க் பண்ணி வச்சுட்டு பிள்ளைகளை போய் உள்ளே விட போயிடுறாங்க. நம்மளுக்கு அதுக்கப்புறம் உள்ளேயே போக முடியல, முன்னாடியே இறங்கி தான் நடந்து போக வேண்டியிருக்கு. இதில் போதா குறைக்கு ஆட்டோ, இதில் ஸ்கூல் வேன் வேற.
ஏங்க இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. ம் குடு சக்தி. அதை அப்படியே வாங்கி என்கிட்ட இந்தாடா. அந்த வரேம்மா. ஆமா இந்தா. ஆமா, ஜீனியை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த, எங்க இருந்தது? என்னது ஜீனியை காணுமா? ஆமா, உன் பொண்டாட்டிக்கு வர வர மறதி ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது. காலையில ஜீனியை போட்டவ எங்க வச்சான்னு தெரில. சரி, இப்போ ஒரு காப்பியை போட்டு குடிப்போமே அப்படின்னு நினைச்சு நான் போய் பாலை சுட வச்சுக்கிட்டு இருக்கேன். ஜீனியை காணோம். அதுக்கு தான் ஒரு கபோர்டு போட்டு கொடுத்துருக்கேனே. போச்சு தலையெழுத்து. அவங்க அம்மா சும்மாவே விடாது, இதுல இவர் வேற நல்லா எடுத்து கொடுக்காரு. நீலாம் அதெல்லாம் பொண்டாட்டிக்கு வசதியா இருக்கணும், நீ எல்லாம் தான் போட்டு கொடுத்த. உள்ள அதை பண்றேன் இதை பண்றேன்னு 3 லட்சத்துக்கு வீடையும் வாங்கி அதுக்கு செலவும் பண்ண. ஆனா உன் பொண்டாட்டி எங்க வைக்கிற இடத்துல வைக்கிறா? எங்கேயோ வச்சுட்டா. ஜீனியை காணோம் ஜீனியை காணோம்னு தேடிக்கிட்டே இருந்தா. எங்கதாம்மா இருந்தது? அத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தது. அத்தை ஜீனியம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தது. அங்கே எங்க கொண்டு போய் வச்ச? எத்த நான் வைக்கல. நீ வைக்காம அப்புறம் யார் வச்சிருப்பா? கால் முளைச்சி நடந்து போச்சா? ஏதோ வேலை பார்க்குற அவசரத்தில் எனத்தையாவது தெரியாமல் தூக்கி வச்சிருப்ப. அம்மா, ஆனால் இவ்வளோ மறதி இருக்கக்கூடாது. இனிமாவது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருமா. ஒரு பொருளை எடுத்த இடத்துல வச்சு பழகு. நாங்கள்லாம் அப்போ உங்களுக்காவது இப்போ இத்தனை வசதி இருக்குது வீட்டில். அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன வசதி இருக்கும்? அந்த இத்தினூண்டி சமயப்பறைக்குள்ளே அத்தனையும் அழகாக வச்சு எடுத்து பழங்குவோம். ஏங்க காப்பியை பிடிங்க, நான் போய் மாவு அரைக்க போகிறேன். ம் குடு சக்தி. இடி மறந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயா வச்ச? இது ஒரு லூஸு. நான் வைக்க வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், வச்சேன்னா தெரியல. நான் வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை அத்தை சொல்கிற மாதிரி வேலை அவசரத்தில் வச்சாலும் வச்சுருப்பேன். சரி, இப்போ என்ன? அதான் காஃபி போட்டு கொடுத்தாச்சுல, குடிங்க. அம்மா எறும்பு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால வச்சிருப்பான்னு நினைக்கேன். ஆமாம், உன் பொண்டாட்டிக்கு நல்லா வக்காலத்தை வாங்கு. முந்திலாம் எங்கள் மாமியார் ஒன்று சொன்னால் நாங்கள் சரித்தம்போம். உன் பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருச்சு போல, புத்திமதி கூட சொல்ல முடியல. அம்மா அப்படிலாம் இல்லை, ஏதாவது வேலை இருக்கும் அடுப்பில் வச்சுட்டு வந்திருப்பா, அதான் போறா. இப்போ உள்ள பிள்ளைகளே வித்தியாசமாக தான் இருக்கு. காப்பி ஒரே கசப்பு. ஹோட்டலில் போடுற மாதிரிலாம் போட்டிருக்கா. கொஞ்சம் அந்த ஜீனியை தான் கூட ஒரு ஸ்பூன் போட்டா என்ன? அம்மா ஜீனிலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, இவ்வளோதாம்மா அளவு. இது நல்லா தான் இருக்கு, குடிங்க. ஆமால, உனக்கு உன் பொண்டாட்டி எதை கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். அம்மா எனக்கு அப்பாவுக்குலாம் இப்போ தானே போடுறா, அதனால உங்களுக்கு அப்படியே போட்டு கொடுத்துருப்பாம்மா. ஜீனி உப்பு எல்லாம் அதிகமாக சேர்க்கறதோட குறையா சேர்க்கறதே நல்லதுதான். சும்மா குடிங்க. ஆமாம், இந்த ஒரு ஸ்பூன் ஜீனியில் தான் வந்துட போகுது எல்லாம் வராத நோயெல்லாம். எனக்கெல்லாம் இவ்வளோ கசப்பாக இருந்தால் பிடிக்காதுப்பா. ஏம்மா நல்லா தான் இருக்கு, குடிங்கம்மா. ஆமாம், ஏற்கனவே ஆறிடுச்சு. இன்னும் இதில் ஜீனியை போட்டு ஆற்றுனா இன்னும் ஆறிடும் பச்சை தண்ணியாக. அப்புறம் காப்பியும் குடித்த மாதிரியே இருக்காது. எப்பா, இனிமேல் எனக்கு வேணா காப்பி நானே போட்டுக்கணும்.